குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டு தாங்க இருப்பான். அவன் வாயை மூட முடியாது. நரம்பு இல்லாத நாக்கு என்ன பண்ணும்? எல்லாம் வந்து போட்டி போட்டு ஒரு திறமையாக வெல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி யாரையும் கம்பேர் பண்ணியும் நம்ம வந்து வாழக்கூடாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பெற்றோர்களே சில விஷயங்களில் அந்த மாதிரி பண்ணி மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு வர்றது கண்டிப்பாக வரும். அதுக்கான முயற்சி பண்ணலாம். அந்த பையன் அப்படி மார்க் எடுத்துக்கான், அந்த பையன் இந்த மாதிரி இந்த துறையில் வந்து ஜெயிச்சுட்டான், அந்த மாதிரி சொல்லி மன அழுத்தத்தை ஈடுபடுத்தக்கூடாது. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, அரசியலில் நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. ஒரு 107 சீட்டு வாங்கினதே இவங்களால ஏற்றுக்க முடியல. திமுக அதிமுக மற்ற கட்சியெல்லாம் போட்டு கரிச்சு கொட்டுறானுங்க. ஸோ அவனுங்க அந்த இடத்துல இருந்து அந்த 107 சீட்டு வாங்க முடியுமாங்கிறது ஒரு பக்கம். இதே மாதிரி எல்லா துறையிலையும் ஒரு துறையில் நம்ம வந்து சாதிக்கணும்னா அதை கம்பேர் பண்ணி மனசை நோக்கடிச்சு அதெல்லாம் வைத்தறிச்சல் படக்கூடாது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கிறானுங்க. இப்போ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களுக்கு வரவே இல்லை. ஸோ இது வந்து இந்த பதிவு போகிறனால எல்லாத்துக்கும் தான், இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்னா அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். நம்ம வந்து நம்ம தாய் தப்பம் என்ன வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, போட்டி போடு பொறாமைப்படாது. இன்றைக்கி எவனாவது அப்படி பண்ணுறானுங்களா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட வந்து சிந்தனைகள், ஒருத்தனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு. தொழிலில் போட்டி போடு, ஒரு கல்வியில் போட்டி போடு, நிறைய துறைகளில் போட்டி போட்டு நீ ஜெயிக்கப்பார். ஸோ குறை சொல்லி அடுத்தவனை குறை சொல்லி வாழணும்னு நினைக்கிறது அது நிலச்சி நிற்காது. நான் நிறையா பார்த்துட்டேன். என் வயசுக்கே நான் நிறையா பார்த்துட்டேன்னா, இன்னும் வயசானவங்க முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க பட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி இளைய தலைமுறைகளுக்கு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் வேணா பிடிச்சவனுங்க இருக்கிறானுங்க. அவனுங்களாம் வந்து பேசி சுடுகாட்டில் படுத்துட்டானுங்க. அதை வந்து கடவுள் தான் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லணும். அதனால் இருக்கிறத இதை வச்சுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். இப்போ பணக்காரனா வந்து ஒரு பணக்காரோட பையனாக லிஃப்ட் பண்ணி விடுவான் எல்லா துறையிலையும். ஒரு ஏழை பையனால் அவனால் முடிஞ்சதான் எஃபோர்ட் பண்ணி அவன் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அவனும் சுடுகாட்டில் படுத்துட வேண்டியது தான். அதான் முடியும்.